குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி 1 முதல் 7 வரைக்கும், அதாவது மே மாதம் 14 முதல் 21 வரைக்குமான 2024 வருஷத்திற்கான வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க ரிஷப ராசியில சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்தும், கன்னி ராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும், மீன ராசியில செவ்வாய் ராகு சேர்ந்தும், மேஷ ராசியில புதனும் சுக்கிரனும் சேர்ந்தும், வாரத்தோட கடைசி நாள் சுக்கிரன் ரிஷப ராசிக்கும், வளர்பிறை சந்திரன் கடக ராசியில பூசம் நட்சத்திரத்திலையும், அதுக்கப்புறம் ஆயில்யம் நட்சத்திரத்திலையும், அடுத்த 2 நாட்கள் சிம்ம ராசியில மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்திலையும், கடைசி 3 நாட்கள் கன்னி ராசியில உத்திரம் ஹஸ்தம் சித்திரை 1ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா வளர்பிறை சப்தமி, வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை நவமி, வளர்பிறை தசமி, வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை துவாதசி அப்படின்னும், யோகம்னு பார்த்தா கண்டம் விருத்தி துருவம் வியாகதம் ஹர்ஷனம் வஜ்ரம் சித்தி அப்படின்னு, கரணம்னு எடுத்தா கரசை பத்திரை பவம் கௌலவம், கரசை வஜ்ரம் பாலவம் அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள்னால மேஷம் முதல் மீனம் வரைக்குமான 12 ராசிகளுக்கும் இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி மேஷம். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு சூரியன் இணைவு இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் பரம்பரை சொத்துக்களுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும். அப்பாவுக்கு வருமானம் திருப்தியா இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியா இருக்கிறதுனால நிறைய சுப செலவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இன்னும் செவ்வாய் ராகு இருக்காங்க. செவ்வாய் 8ஆம் அதிபதியாவும் இருக்கிறதுனால கரண்ட் வண்டி வாகன விஷயங்கள் இதுல எல்லாமே கவனமா இருக்கணும். ராசிக்குள்ளேயே புதன் சுக்கிரன் இணைவு இருக்கிறதுனால கலத்திரம் வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாமே தேடி வருவாங்க. கூடவே கடன் வேலையாட்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரம் தேடி வருவாங்க. மாமனார் வழி சப்போர்ட் கிடைக்கும். பத்திரப்பதிவு விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வாரத்தோட கடைசி நாள் குரு சுக்கிரன் சூரியன் இணைவு இருக்கிறதுனால கலத்திரத்தால நல்ல வருமானம் கிடைக்கும். கூட்டு தொழில்னாலையும் நல்ல ஆதாயம் இருக்கும். சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல தான் இருக்காரு. அதனால உத்தியோகத்தின் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். இருந்தாலுமே ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வரவுக்கேத்த செலவுகளும் இருக்கும். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சித்தியுடைய குடும்பம் உங்களுடைய ஆரோக்கியம் இதுலெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். குரு பார்வை இருக்கிறதுனால இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வாரம் முழுக்க சந்திரன் 4, 5, 6ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால அம்மா படிப்பு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கும். நீர்நிலைகள்ல கவனமா இருக்கணும். தெளிவா முடிவுகள் எடுக்கிறது நல்லது. எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானமா இருக்கணும். மன குழப்பங்கள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்துல பெண் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.